அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இறந்த ஆன்மாக்களுக்கான நவம்பர் மாதத்தில் நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இறந்த ஆன்மாக்களுக்குரியான மாதத்துல நான் பாருங்க, பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பக்தி முயற்சி இருக்கு. ஜனவரி மாதம் இயேசுவின் திருநாம பக்தி முயற்சி, பிப்ரவரி மாதம் திரு குடும்பத்திற்கான பக்தி முயற்சி, மார்ச் மாதம் புனித சூசையப்பருக்கான பக்தி முயற்சி, ஏப்ரல் மாதம் திவ்ய நற்கருணை ஆண்டவருக்கான பக்தி முயற்சி, மே மாதம் தேவ மாதாவுக்குரிய மாதம், ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்தது, ஜூலை மாதம் இயேசுவின் திரு இரத்தத்துக்கு உகந்தது, ஆகஸ்ட் மாதம் மரியாளின் மாசற்ற திரு இருதயத்துக்கு உகந்தது, செப்டம்பர் மாதம் துக்க தேவரசியங்கள் வியாகுல அன்னையின் பக்தி முயற்சிக்கு உகந்தது, அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதா பக்தி முயற்சிக்கு உகந்தது, நவம்பர் மாதம் இறந்த ஆன்மாக்களுக்காக உகந்தது, டிசம்பர் மாதம் அமல அன்னையின் பக்தி முயற்சிக்கு உகந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த நவம்பர் மாதத்துல மட்டும்தான் புனிதருடைய மன்றாட்டை நம்ம சொல்லணும். பாக்கி எல்லா மாதத்துக்கும் மன்றாட்டுகள் இருக்கு. தயவு செய்து திருக்குடும்ப பக்தி மாலை புத்தகத்தை வாங்கி பாருங்க. அதுவும் பழைய புத்தகத்துல இருக்குது. இப்போ புதிய புத்தகத்தில் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஊர்களில் ஜெபமாலை சொல்லி தினமும் மாதாவுக்குரிய மன்றாட்டை சொல்லுவீங்க. எத்தனை நாள் தான் ஒரே மன்றாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறது? நம்முடைய தாயாம் திருச்சபை நமக்கு பல ஜெபங்களை கொடுத்திருக்கிறது. எனவே தயவு செய்து நீங்க ஒவ்வொரு மாதத்துக்குரிய பக்தி முயற்சியை ஏதாவது சந்தேகமா இருந்தா நீங்க சொல்லுங்க. இப்ப நவம்பர் மாதத்துல உங்க கிராமங்களில் நீங்க ஜெபமாலை சொல்றப்ப, ஜெபமாலை சொல்லி முடிச்சுட்டு அந்த மன்றாட்டு மாலை வர்றப்ப அனைத்து புனிதர்களின் மன்றாட்டு மாலையை நவம்பர் மாதம் முழுவதும் படியுங்கள். டிசம்பர் மாதம் அமல அன்னையின் மன்றாட்டு மாலையை படியுங்கள், செவியுங்கள். ஜனவரி மாதத்துல இயேசுவின் திருநாமத்துக்குரியதை படிங்க. இப்படி நம்ம கொஞ்சம் வெரைட்டியை கொடுக்கணும். எல்லா நாளும் இட்லி சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இட்லியே போட்டு கொள்றியம்மா அப்படின்னு பிள்ளைய சொல்லி என்ன சொல்லணும்? தோசை போடுமா, தோசையே போட்டு கொள்றியம்மா, எனக்கு சப்பாத்தி கொடு, பரோட்டா கொடு, அல்லது பூரி கொடு அப்படின்னு சொல்லி வெரைட்டியை விரும்புவாங்க. இந்த காலத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம வெரைட்டியை ஃபாலோ பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த நவம்பர் மாதத்துல இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கு உங்கள்கிட்ட தொகை இல்லாட்டியும் பரவாயில்ல, திருப்பலியில பங்கெடுத்தாலே போதும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வெவ்வேறு வகையில நம்ம இறந்த ஆன்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். எனவே பழைய காலத்துல அந்த மக்கபேயர் புத்தகத்துல பார்க்கிறோம், யூதாங்கிறவர் 6 கிலோ வெள்ளி சேகரித்து இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்தது போல நம்மளால முடிஞ்ச பணத்தை கொடுத்து பூசை ஒப்பு கொடுத்தாலும் சரி, அல்லது பூசையில பங்கெடுப்பதும் சால சிறந்தது. அப்படியே பூசையில பங்கெடுக்க முடியாமல் போன சூழ்நிலை இருந்தாலும் கூட ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து ஒரு ஆன்மாவுக்கு முழு ஜெபமாலையை ஒப்பு கொடுக்கலாம், அல்லது ஒரு ஆன்மாவுக்கு ஒரு 10ன்னு சொல்லி 5 ஆன்மாவுக்கு ஒரு ஜெபமாலையை ஒப்பு கொடுக்கலாம். இப்படி அடுத்தது மிக முக்கியமானது, இறந்த ஆன்மாக்களுக்காக தான தர்மம் செய்கிறது. ஆனால் இன்னைக்கு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி என்னுடைய அப்பாவுடைய இறந்த நாள் வந்தது. உண்மையை சொல்லப்போனால் எங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த முதியோர்களுக்கு அல்லது அனாதை பிள்ளைகளுக்கு வருஷம் வருஷம் எப்படியாவது அந்த சாப்பாடை கொடுத்துருவாங்க. நான் இங்கிருந்து என்ன பண்ணேன், அன்னை தெரசா அருட்சகோதரிகள் முதியோர் இல்லம் வச்சுருக்கிறாங்க, அங்கே போய் அவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடியது, சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னா 50 பேர் 55 பேர் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு இது பண்ண முடியாதுன்ட்டு நான் கேட்டேன். உடனே அவங்க தேநீர் கொடுத்து ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸு, பன்னு, கேக் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு டிஃபன் கொடுக்க முடிஞ்சிச்சு. அன்பு மக்களே, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் 3 கனவை சொல்ல போகிறேன். ஏற்கனவே இறந்தவர்களிடம் ஜெபிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இதில் ஆராதனை யூடியூப்பில் தான் நான் கொடுத்துருக்குறேன் பிரசங்கம். இப்போ எனக்கு ரீசண்டாக கிடைச்ச கனவு என்னுடைய அப்பாட்டேருந்து. அதன் பிறகு முன்னாடி அந்த 3 கனவையும் சொல்கிறேன். முதல் கனவுல இறந்த ஒரு சில வருடங்களில் 1 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன் எனக்கு கனவுல அப்பா வந்தாங்க. அழுக்கான உடையோட அழுதுகிட்டு வந்தாங்க.
அது எனக்கு மிகவும் வேதனையை கொடுத்தது, வருத்தத்தை கொடுத்தது. அதன் பிறகு ஆன்மீக ஆலோசகரிடம் கேட்டு அப்பாவுக்காக நிறைய திருப்பலிகள் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக அந்த கிரகோரியன் மாசுன்னு தொடர்ந்து 30 திருப்பலிகளை ஒப்பு கொடுக்க சொல்லி கார்மேல் இல்லத்தில் தஞ்சாவூர் குழந்தை இயேசு ஆலயத்தில் இருக்கிற அந்த குருக்கள்கிட்ட போய் என்னுடைய அண்ணன் மூலியமாக காசு கொடுக்கப்பட்டது. என்னுடைய தந்தைக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில மாதங்கள் கழித்து என்னுடைய அண்ணனுக்கு நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல தூய்மையான ஆடையோடு வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு கை காட்டி போனதா அண்ணன் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன கனவு வந்துச்சு தெரியுமா? ஃபுல்லாக எங்கள் ஊர் ஃபுல்லாக தண்ணி நிரம்பிருச்சு. தண்ணினா அப்படியே ஆறு தெளிவானதாக இருக்குது, தெளிவான தண்ணீர் அப்படியே ஆறு போய்கிட்டு இருக்கு. அப்போ நானும் எங்கள் அண்ணனும் மிதந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கல்லறை பக்கம் நாங்கள் நிற்கிறது மாதிரி தெரியுது. கல்லறையை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அப்பா அப்படியே படுத்துருக்குறாங்க, சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க. நான் போய் தட்டி, அப்பா இங்கேயே இருக்கிறீங்களே, உங்களுக்கு உடம்பு வலிக்கலையா, உங்களுக்கு வேதனையா இல்லையா? அப்போனா எனக்கு என்ன, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நான் நல்லா ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே. கனவுல அவங்க சொன்னது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்யா, தினந்தோறும் கூலி வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அப்பா அழுதுகிட்டு சொன்னாங்க. உண்மையை சொல்ல நல்ல விவசாயி, கொஞ்சம் நிலப்புலங்கள் இருந்ததுனால யார்கிட்டையும் கூலி வேலைக்கு போனது கிடையாது அப்பா இறக்குற வரைக்கும். ஆனால் அப்பா சொன்ன வார்த்தை அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தினுடைய வேதனையை சொன்னாங்க. இப்போ இந்த 2 கனவு முடிந்த பிறகு 3வது கனவாக இங்கே நான் வந்த பிறகு, இந்த பிலிப்பைன்ஸ் வந்த பிறகு எனக்கு வந்தது என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய விழா, பாராட்டு விழா எடுக்கிறாங்க அப்பாவுக்கு கனவுல, பாராட்டு விழா. அப்போ எனக்கே தெரியுது, அப்போ நான் ஃபாதர் ஆகாமல் பிரதராக இருக்கிறேன். அப்போ பாராட்டு விழா நடக்குது, ஏதோ பெரிய சாதனை செய்து அதற்காக பாராட்டு விழா நடக்கிறது மாதிரி நடக்குது. அந்த விழாவில் நடனம் ஆடுவதற்கு அருட்சகோதரர்கள் பிரதர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னுரை கொடுக்கக்கூடிய இதை என்கிட்ட கொடுக்குறாங்க. முன்னுரை கொடுக்கறதுக்கு போய் மைக்கை பிடிச்சி கொடுத்தா பேசுனா மைக்கு எடுக்கவே இல்லை. சரி, மைக்கு எடுக்காட்டி பரவாயில்ல, முன்னுரை இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு விழா நடக்கிறது. அதை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் மக்களே. அந்த கனவை கண்ட பிறகு நானும் யோசித்து பார்த்தேன். மற்ற குருக்களிடம் கேட்ட பொழுது இது ஒரு விண்ணக அனுபவத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மக்களே, உண்மையிலேயே இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இறந்தவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வெகு சீக்கிரத்தில் விண்ணகம் செல்வார்கள். இல்லைன்னா போவாங்க, நிறைய வருஷம் இருக்கும். இப்போ பாருங்களேன், அப்பா இறந்து 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆச்சு. இப்போதான் எனக்கு தெளிவாக கனவுல மூலியமாக கிடைக்குது. கடவுள் ஒருவேளை எப்போ ஏற்று இருப்பாங்க அப்படின்னு தெரியல. இன்னமும் விண்ணகத்துக்கு ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய நம்பிக்கை, தனிப்பட்ட நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் மக்களே. எனவே ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து விண்ணகம் விரைவாக செல்வது உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் இருக்கிறது. ஆன்மாக்கள் ஆன பிறகு அந்த நபர்களை உயிரோடு இருக்கும் வரை நாம் அன்பு செய்கிறோம், சந்தோஷம். ஆனால் நம்மை விட்டு பிரிந்த பிறகு அந்த ஆன்மாக்களுக்காக நாம் செய்யும் அத்தனை ஜெபங்களும், நாம் ஒப்பு கொடுக்கும் அத்தனை திருப்பலிகளும் நாம் அவர்கள் மீது கொண்டிருக்கிற பாசத்தை, அன்பை வெளிப்படுத்தும் என்பதை உணர்ந்து நீங்கள் செலுத்தும் அந்த மாலைகள் அனைத்தும் வாடி போகலாம். ஆனால் நீங்கள் செலுத்தும் ஜெபமாலை, பக்தி அல்லது திருப்பலி, ஒப்பு கொடுக்கும் திருப்பலிகள் என்றும் வாடாது. அவர்களை வாடா மலராக விண்ணகத்தில் சேர்ப்பிக்கும். இதை உணர்ந்து இறந்த ஆன்மாக்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.